السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு தலைப்போடு நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நபிகளாருடைய இறுதி பேருரை, இறுதி உபதேசங்கள் அல்ல, இறுதி பேருரை. இந்த தலைப்பை நாம் இந்த நேரத்தில் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, நாம் இன்னும் சில நாட்களில் அரஃபாவுடைய நாளை அடைய இருக்கோம். அது மாத்திரமல்ல, நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள். இந்த நாட்களில் நாம் செய்கிற அமல்களுக்கு, நாம் இது போன்ற சபைகளுக்கு வருவது, இல்மை தேடுவது, மார்க்க விஷயங்களை படிக்கிறது, தர்மங்களை கொடுக்கிறது, தொழுகையில் ஈடுபடுறது, தஸ்பீஹில் ஈடுபடுறது, ஹஜ்ஜில் போய் இருக்கிறது, அதே மாதிரி உம்ரா செய்வது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. எப்படி ரமதானுடைய இறுதி பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வணக்க வழிபாடுகளில் மிக கடுமையாக ஈடுபடுவார்களோ, அதே போல் இந்த காலங்கள் இதில் அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. உதாரணமாக, நாம் இந்த சபையில் உட்கார்ந்து விடுகிறோம், நம்மை சூழ வானவர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இது மாதிரியான இடங்களிலே அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய பாராட்டுதலுக்கு நாம் உள்ளாகிறோம். எனவே இந்த காலங்களில் நாம் இந்த விஷயங்களை பேசுகிறது என்பது மிக பொருத்தமானது. அதிலும் இந்த இறுதி பேருரை அப்படின்னு நம்ம சொல்வது, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் மினால, முஸ்தலிஃபால, அதே மாதிரி அரஃபாவுடைய இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த இறுதி உபதேசம் என்னன்னு தெரியும். உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சுமார் 23 வருட காலம் வாழ்ந்தாங்க நபித்துவத்தில். அவங்க 63 வயதில் மூத்தா போனாலும் நபித்துவ நிழலில் மக்காவில் சுமார் 13 வருட காலம், மதீனாவில் சுமார் 10 வருட காலம் தன்னுடைய தூதுத்துவத்தை எத்தி வச்சாங்க. இந்த உலகத்தில் மனிதர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு கடவுள்களும் வணங்கப்படக்கூடாது, அல்லாஹ்வுக்கு எந்த வகையிலையும் ஷிர்க் வைத்து விடக்கூடாது, மனிதர்கள் முழுமையாக அல்லாஹ்வுக்கு சரணடையணும். அது இபாதத்துகளில் இருந்தாலும் இபாதத்துகளில் முழுமையாக ஈடுபடணும், மனித உரிமைகளை சரியான முறையில் மதிக்கணும், பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கட்டும், அல்லது குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய உறவினர்கள், இரத்த பந்தங்களுக்கு செய்கிற கடமையாக இருக்கட்டும், அல்லது முஸ்லிம்களுக்கு செய்கிற கடமையாக இருக்கட்டும், அல்லது மனித நேயம் என்கிற அடிப்படையில் பொதுவாக சமுதாயத்துக்கு மனிதர்களுக்கு செய்கிற கடமையாக இருக்கட்டும், அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க.
அநியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க. ஃபத்தகுல் துல்ம், அநியாயம் செய்வதை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன துல்ம துலுமாத்துன் யௌமல் கியாமன்னா, கியாமத்துடைய நாளிலே நீங்கள் செய்கிற அந்த அநியாயங்கள் இருள்களாக உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே தான் சொன்னாங்க, ஒரு நாள் வரும், அந்த நாளில் உங்களது பணமோ பொருளாதாரமோ இருக்காது. அந்த நாள் வருவதற்கு முன்பு நீங்கள் உங்களுடைய பிறருக்கு செய்த அநீதிகளை நீங்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள். நான் அவர்களுடைய உரிமைகளை நீங்கள் அவர்களிடம் கொடுத்து விடுங்கள். நீங்கள் செய்த தவறுகளுக்காக பிறரிடம் மன்னிப்பு கேட்டு ஹலாலாகி கொள்ளுங்கள் சொன்னாங்க. அவ்வளவு விஷயங்களையும் நமக்கு சொல்லித் தந்தார்கள். நல்ல பண்பாடுகளை சொல்லித் தந்தார்கள். பிற மனிதர்களோடு எப்படி சகிப்புத்தன்மையோடு வாழ வேண்டும் என்பதை வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல செயல்களால் சொல்லித் தந்தார்கள். நல்ல எண்ணங்களை சொல்லித் தந்தார்கள். ஒரு தந்தையோடு எப்படி நடக்கணும்னு சொல்லித் தந்தாங்க. பிள்ளைகளோடு ஒரு தந்தை எப்படி நடக்கணும்னு சொன்னாங்க. ஒரு மனைவி கணவனோடு எப்படி நடக்கணும்னு சொல்லித் தந்தாங்க. ஒரு கணவன் மனைவியோடு எப்படி நடக்கணும்னு சொல்லித் தந்தாங்க. நல்ல பண்பாடுகளை நமக்கு சொல்லித் தந்தார்கள். ஒரு மனிதனுடைய கோபத்தை சொன்னாங்க, எதில் கோபப்படணும்னு சொன்னாங்க, எதில் கோபத்தை விழுங்கணும்னு சொன்னாங்க. கோபத்தை விழுங்குவது எவ்வளவு மகத்தான நன்மை என்று இப்படி வாழ்கிற காலத்தில் எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லாமல் விட்டுவிட்டார்கள் என்று சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இதை எங்கே போய் நிரூபிக்கிறாங்க? அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜில், முதல் ஹஜ்ஜும் அதுதான், இறுதி ஹஜ்ஜும் அதுதான். ஹஜ்ஜு முடிஞ்சு சுமார் 3 மாத காலத்தில் மௌத்தாராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யா யுஹன்னாஸ் இஸ்மஉ கௌலி, என்னுடைய செய்திகளை நீங்கள் செவியேற்று கேளுங்கள். லா அத்ரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத யௌமி ஹாதா, நான் இந்த இடத்துல இதுக்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது என்று எல்லாவற்றையுமே ஒரு சாராம்சமாக தன்னுடைய இறுதி உரையிலே சொன்னார்கள். அந்த ஹஜ்ஜிலே, மினால, முஸ்தலிஃபால, அதே மாதிரி அரஃபால முக்கியமான நான் இதுவரைக்கும் சொன்னதுடைய சாராம்சங்களை அந்த இடத்துல சொன்னாங்க. நமக்கு தெரியணும், ஏன்னா அந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செய்திகள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் உங்களுக்கு இந்த தலைப்பை நான் இன்றைக்கு எடுத்தேன். அது ஹஜ்ஜோட சம்பந்தப்படுற ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஹஜ்ஜுடைய இந்த நாட்கள், இந்த சபையில் நம்ம இருக்கிறது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத். சில விஷயங்கள் அல்லாஹ்வுடைய அந்த தௌஃபீக் நமக்கு தெரியறதில்லை. இது 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 எவ்வளோ வெயிட்னு நமக்கு தெரியறதில்லை. இந்த சபைக்கு நம்மளை கொண்டு வந்தால் பாருங்க, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எனவே இது மாதிரியான சபைகளை கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்ய தவிர்த்து கொள்ளக்கூடாது. இது மாதிரியான சபைகளை நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும், அதை கொண்டு வரணும். இல்முடைய மஜ்லிஸ் என்பது வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட். ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொன்னாங்க, இன்னமின் அஷ்ராத்திஸ்ஸா, மறுமையின் அடையாளங்களில் உள்ள ஒன்றுதான் அன் துர்ஃபஅல் இல்ம், அறிவு உயர்த்தப்படும்டாங்க. அறிவு எப்படி உயர்த்தப்படும் என்று கேட்டபோது சொன்னாங்க, பிகப்தில் உலமாண்டாங்க. உலமாக்களை அல்லாஹ் கைப்பற்றிடுவான். உலமாக்கள் ஒரு சமுதாயத்துக்குள்ள இல்லைண்டா, இல்முடைய மஜ்லிஸ்கள் ஒரு சமுதாயத்துக்குள்ள இல்லைண்டா, அறிவை பற்றி மக்கள் கணக்கெடுக்காம அதை முழுமையாக புறக்கணிப்பார்கள்டா, அந்த இடத்துக்கு யார் வருவார்கள்? மடையர்கள் வருவார்கள். அவர்கள் தலைவர்களாகுவார்கள். அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இல்முடைய மஜ்லிஸ்களில் நம்ம எப்போவுமே அந்த இடத்துல போய் தூங்கினா கூட அல்லாஹ்வுடைய நியாமத்து நமக்கு கிடைக்கும். அந்த செய்திகளை உள்வாங்குகிற நேரத்தில் நபித்தோழர்கள் அவங்க அடிக்கடி என்ன செய்வாங்க, தஆலு நுமினு ஸாஅத்தன்பாங்க, வாங்க நாங்கள் கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம்டாங்க. ஏன் அவங்க ஈமான் கொள்வாங்க? மூமின் இல்லையா? தஆலு நுமினு ஸாஅத்தன், கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம் அப்படின்னா ஈமானை பற்றி நமக்குள்ள பேசிக்கொள்வோம், ஈமானை புதுப்பிப்போம், ஈமானுடைய சபைகளை நாங்கள் உண்டாக்குவோம், அல்லாஹ்வை நினைவு கூறுகிற சபைகளை உண்டாக்குவோம் என்று நபித்தோழர்கள் ஆர்வப்பட்டார்கள். காரணம் என்ன? இது மாதிரியான மஜ்லிஸ்கள் என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி உரையிலே பல விஷயங்களை சொன்னாங்க. அதில் முக்கியமான ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். முதலாவது, அதாவது ரசூலுல்லாஹ் யௌமுன் நஹர், அதாவது 10வது நாள், பெருநாளுடைய தினம் நம்ம சொல்லுவோமே, அந்த நாளில் பல விஷயங்களை சொன்னாங்க. முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மனித உரிமைகள் விஷயத்தை பற்றி அல்லாஹ் வாழ்கிற காலங்களில் நிறையவே சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்கிறான். லா யதுலிமுஹு, அவனுக்கு அநியாயம் பண்ண மாட்டான், அவனை அதாவது நிற்கதியில் அவன் கைவிட்டு விட மாட்டான், எதிரிகளிடம் காட்டி கொடுக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, லா தஹாசது,
நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமப்படாதீங்க. ஒலா தஹஸ்ஸசு, ஒருவர் மற்றவரை பற்றி தப்பான அபிப்பிராயம் கொள்ளாதீர்கள். ஒலா யஹ்தப் பாதுக்கும் பாவா, உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள் என்று மனித உரிமைகளை பற்றி சொன்னாங்க. அல்லாஹ்விடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு 3 நிபந்தனைகள் இருக்கிறது. இமாம்கள் சொன்னாங்க. முதலாவது, ஒரு மனிதன் தன்னுடைய பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படணும்டா அவன் எந்த பாவத்தில் ஈடுபடுறானோ அந்த பாவத்தை அவன் விடணும். வட்டி வாங்கிட்டு அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்க, நாளைக்கு வாங்க போறான்ற மாதிரி இல்லை, விட்டுறணும். விபச்சாரம் விட்டுறணும், பாவத்தை விடணும், அநியாயத்தை விடணும். ஒரு ஆள் தொழுகை நிலைநாட்டல அதை தொழணும். அப்போ நாம் கடமையான விஷயங்களை விட்டு அதை செய்யணும், பாவத்தை நாம் விட்டு விட வேண்டும். அப்படி அவர் என்ன செய்யணும்? தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அல்லாஹ்வுக்காக தன்னை சீர்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்போ பாவத்தை விடணும். 2வது, செய்த பாவத்தை நினைச்சு கவலைப்படணும். அநியாயம் நான் தொழுகை விட்டுட்டேனே, அநியாயம் நான் பாவம் செஞ்சிட்டேனே என்று அவர் கவலைப்படணும். 3வது என்னது? தன்னோட வாழ்க்கையில் இதுக்கு மேலே இந்த தவறை செய்ய மாட்டேன், நான் இந்த பாவத்துக்கு நெருங்க மாட்டேன், இந்த கடமையை விட மாட்டேன் முடிவெடுக்கணும். இது தௌபாவுக்கான 3 நிபந்தனைகள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ரியாது சாலிஹீன்ல கூட இதை கொண்டு வராங்க. 3வது ஒரு நிபந்தனை சொன்னாங்க, அந்த பாவம் மனிதர்களுக்கும் அடியானுக்கும் சம்பந்தப்பட்டிருந்தா மேலே சொன்ன 3ஓட இன்னும் 1 எக்ஸ்ட்ரா 4 நிபந்தனைகள். என்ன 4 நிபந்தனைகள்? எந்த மனுஷனுக்கு நீங்க அநியாயம் பண்ணினீங்களோ அந்த மனிதனும் மன்னிக்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல யா அல்லாஹ் நான் தொழுகை விட்டுட்டேன், நான் மன்னிச்சுக்க அல்லாஹ், இதுக்கு பிறகு நான் தொழுவேண்டா மன்னிச்சிருவான். யா அல்லாஹ் அவனுக்கு அநியாயம் பண்ணிட்டு என்ன மன்னிச்சுக்கணும், மன்னிக்க மாட்டான். அநியாயம் பண்ணப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்கணும்னு மனித உரிமையை பற்றி சொன்னார்கள். ஒரு உண்மையான முஸ்லீம் யார் என்று சொன்னால் அவன் ஒரு மூமினுக்கு கையாலும் நாவாலும் அவன் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் இதை சாராம்சமாக தன்னுடைய இறுதி பேருரையிலே சொன்னார்கள். அத்ததுரூன சஹீஹ் புகாரில 1742வது இலக்கத்திலேயும் முஸ்லீம் போன்ற ஏராளமான கிதாபுகளில் நான் சொல்ற செய்தி வருது. நான் எடுத்துக்கிற இந்த செய்தி புகாரில் உள்ளது. நிறைய இதை பற்றி வித்தியாசமான பல விஷயங்களை சொல்றாங்க. இதில் சுருக்கமாக வரக்கூடிய விஷயம், அத்ததுரூன ஐயு யௌமின் ஹாதான் கேட்குறேன். யௌமுன் நஹர் 10வது தினத்தில் கேட்குறாங்க, இந்த நாள் எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்களுக்கு அந்த நாள் தெரியும். சஹாபாக்களுடைய விஷயம் என்னண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஒரு ஆள்கிட்ட கேட்குறாங்கன்னு சொன்னால் அதில் அர்த்தம் என்ன? இப்போ நான் கேட்குறேன், உங்களை கேட்டு உங்களோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாண்டா? என்னடா என் பேர் எனக்கு தெரியாம இருக்குமா? என்னத்துக்கு இவர் இப்படி கேட்குறாருன்னு நீங்கள் யோசிப்பீங்களா இல்லையா? சஹாபாக்கள் என்ன செய்வாங்கண்டா, அது யௌமுன் நஹர்னு தெரியும், ஆனால் இதுக்கு வேற என்னமோ ரசூலுல்லாஹ் பேர் சொல்ல போகிறாங்களாக்குன்னு நினச்சி அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. சொல்கிறாங்க என்னது, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம்னா, இது என்ன நாள் என்பதை அல்லாஹ்வும் தூதரும் தான் தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 2வது கேள்வி கேட்குறாங்க, ஃபஇன்ன ஹாதா யௌம் ஹராம். அது 2வது கேட்குறாங்க, ஃபஅய்யு பலதின் ஹாதா, இந்த ஊர் என்ன ஊருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்பா என்ன ஊர் மக்காண்டு தெரியுமா இல்லையா? ரசூலா தெரியாத ஒன்று கேட்கலையே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை கேட்குறாங்க. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் தான் தெரியும்னு சொல்றாங்க. சொன்னாங்க, இது பலதுன் ஹராமும், சங்கையான ஒரு ஊராக இருக்கிறது. ஹராம்னா என்னது? ஹராமான ஊர் இல்லை. இந்த ஊரில் இது ஒரு புனிதமான இடம், இதில் சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது, இதில் சில விஷயங்களை செய்யக்கூடாத தடுக்கப்பட்ட விஷயங்கள் அடங்கிய ஒரு மிக புனிதமான ஒரு ஊராக இது இருக்கிறது. 3வது கேட்குறாங்க, இந்த மாதம் என்ன மாதம் என்று தெரியுமா? துல்ஹிஜ்ஜான்றது எல்லாருக்கும் தெரியும். சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு தூதருக்கு தான் தெரியும். இந்த மாதம் என்பது ஒரு புனிதமான ஒரு மாதமாகும், துல்ஹிஜ்ஜா புனிதமான மாதமாகும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் திமாஅக்கும், அல்லாஹு தஆலா உங்களுடைய இரத்தங்களை நீங்கள் ஓட்டிக்கொள்வதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். நீங்க அடுத்தவங்களோட இரத்தத்தை அவங்களுக்கு அடிச்சு இரத்தம் ஓட்டிடக்கூடாது, உங்களுக்கு அது ஹராமாக இருக்கிறது. அதாவது அம்வாலக்கும், பிறருடைய பொருளாதாரத்தை நீங்கள் பிழையான முறையில் அபகரித்தோ அல்லது ஏமாற்றியோ அல்லது சீட் பண்ணியோ அதை நீங்கள் எடுத்துவிடக்கூடாது. அராதக்கும், உங்களுடைய பிறருடைய மானம் உங்களுக்கு ஹராம், பிறரை நீங்கள் மானபங்கப்படுத்தக்கூடாது, பிறரை பற்றி நீங்கள் கேவலமாக அவதூறு சொல்லக்கூடாது, பிறரை பற்றி நீங்கள் புறம் பேசக்கூடாது. எனவே பிறருடைய இரத்தம், பிறருடைய பொருளாதாரம், பிறருடைய மானம் உங்களுக்கு புனிதமாக இருக்கிறது. எப்படி என்றால் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, இந்த நாள் எப்படி ஒரு புனிதமான நாளாக இருக்கிறதோ, வஃபி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த மாதம் எப்படி புனிதமான மாதமாக இருக்கிறதோ, இந்த நகரம் எப்படி புனிதமாக இருக்கிறதோ, ஒவ்வொன்றும் புனிதமானது. எனவே பிறருடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த செய்திகள் எல்லாம் அவங்க ஜவாமிஉல் கலிம்னு சொல்லுவாங்க. ஜவாமிஉல் கலிம் ரசூலுல்லாஹ்க்கு சொல்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தெரியுமா? அவங்களோட சொல் கொஞ்சம் தான் இருக்கும், அவங்களோட வேர்டு கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா
பல விஷயங்கள் அதில் சொல்லிப்பாங்க. நாங்கள்லாம் ஒரு மணித்தியாலும் பயானில் சொல்ல வேண்டிய விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர் 2 வேர்டில் சொல்லியிருப்பாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் பயான் பண்ணுறாங்க. வாதனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன் பலீகத்தன், ஒரு உருக்கமான ஒரு பயான். அந்த பயானை கேட்குற நேரத்தில் வஜிலத் மின்ஹல் குலூப், எங்களோட உள்ளங்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. வதரஃபத் மின்ஹல் உயூன், கண்களில் இருந்து கண்ணீர் வடி ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உபதேசத்தை பார்த்தா நீங்கள் எங்களை விட்டு போக போறீங்க மாதிரி தெரியுது, எங்களை விட்டு பிரியாவிட சொல்கிற மாதிரி எங்களுக்கு விளங்குது. யார சொல்லலாம்? கன்னஹா மௌஇதத்து முவத்தியின். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னாங்க, இது ஒரு விடை பெறுபவர் செய்கிற உபதேசம் போல இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹவுசினா யார சொல்லலாம், இன்னும் எங்களுக்கு சொல்லுங்க யார சொல்லலாம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? 2 மணி நேரம் பயன் பண்ணாங்களா? இல்லை. ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, இதுதான் என் உபதேசம். இறையச்சம் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் என்ன தெரியுமா? ஹதீஸில் என்ன தெரியுமான்னு 1 மணி நேரம், அந்த ஒரு வேர்டு போதும் மனித வாழ்க்கையில சீர்திருத்தத்தை. அல்லாஹ் என்கிற அந்த பயம் நமக்கு வந்துட்டா நம்மளுக்கு யாரும் அடிக்கடி சொல்ல தேவையில்லை. குர்ஆன் நம்மளை சரியான பாதையில் கொண்டு போகும். ஒரு ஹராமான ஒரு விஷயத்தை நீங்க செய்ய நாடுகிற போது அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான் என்ற பயம் வந்தா உடனே நாங்கள் 3 பேரை பற்றி நம்ம படித்தோம். அதில் ஒரு நபர் விபச்சாரத்தின் எல்லைக்கே வைத்துட்டார். இதுக்கு மேலே அவர் கலண்டு வாரது என்பது அந்த அளவுக்கு போன நேரத்தில் அந்த பெண்மணி சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், அந்த பெண் இந்த மனிதர்களிலேயே விருப்பமான ஒரு பெண். எப்படா இந்த பெண்ணை தவறாக அடையலாம் என்று எதிர்பார்த்தது போல அந்த நேரம் உச்சகட்டம் அடைகிற நேரத்தில் அந்த பெண் இத்தகில்லான்னு சொன்னான், அல்லாஹ்வை பயந்து கொள் சொன்னா உண்மையிலே மனிதன் கற்பனை செய்ய முடியாத ஒரு நேரம். அந்த ஒரு வேர்டுக்காக அந்த மனிதர் சொல்கிறார், யா அல்லாஹ், உனக்காக நான் விட்டுட்டு ஓடினேன் அப்படின்றார். இறையச்சம் என்பது மனித வாழ்க்கையில வந்துட்டா அது மிகப்பெரிய. அதனால ரசூலுல்லாஹ் நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உஸீக்கும் பித்தக்வல்லாஹ். அதே மாதிரி அஸ்ஸம்உ வத்தாஅ, செவிமடுத்து கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று அந்த இடத்துல ஒரு சுருக்கமான உபதேசம் பண்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய சின்ன வேர்டாக அது இருந்தாலும் கூட அந்த வேர்டை நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதம் எப்படி புனிதமானது, அதே மாதிரி தான் பிறருடைய பொருளாதாரத்தை நீங்க எதுவும் செஞ்சிடக்கூடாது, பிறருடைய மானத்தை நீங்கள் போக்கிடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம என்னப்பா நடந்த ஒரு விஷயத்தை தானே பேசணும், அதைத்தான் கூடாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மனிதருடைய குறையை நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த மனிதர் இல்லாத இடத்துல அவரை கேவலப்படுத்துற விதமாக, அவருடைய மானத்தை போக்கிற விதமாக பலர்கிட்ட நீங்க அவரை பத்தி பேசுறீங்கடா, அது மிகப்பெரிய ஒரு தவறு, சின்ன முன்ன தவறு அல்ல. அவர் ரசூலுல்லாஹ் அந்த ஹஜ்ஜத்துல் விதால பிரியாவிடை எந்த அளவுக்குன்னா அவங்களுக்கு தெரியும், சில அடையாளங்களை வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க அவர்களுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை. நபிமார்களுக்கு அதனுடைய அடையாளங்கள் தெரியும். அதனால தான் சொல்றாங்க, எனக்கு தெரியல, அடுத்த முறை உங்களை நான் சந்திப்பேனாண்டு சொன்னாங்க. மானம் முக்கியமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. எனவே முதலாவது உபதேசம் என்னண்டா, பிறருடைய மானத்தில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, கை வைத்து விடக்கூடாது என்கிற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கேட்குறாங்க, இது துல்ஹிஜ்ஜா மாதம், புனிதமான மாதம், இது மக்கமா நகரம், புனிதமான நகரம், இந்த நாள் புனிதமான நாள், மிகச்சிறந்த நாள், இதை விட இந்த மனிதர்களுடைய மானம் மிகவும் கவனமான விஷயம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? ஃபவல்லதி நஃப்ஸி பியதி, எவனுடைய கையிலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியை சொல்றாங்க. அதாவது எனக்கு பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் கழுத்துகளை நீங்கள் வெட்டி கொள்ளாதீர்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் கழுத்துகளை வெட்டி கொண்டு காபிர்களாக நீங்கள் லா தர்ஜிஉ பஅதி குஃபாரா யத்ரிபு பஅதுக்கும் ரிகாப பஅத், உங்களில் சிலருடைய கழுத்துக்களை வெட்டிக் கொள்வதன் மூலம் நீங்கள் காபிர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது முதலாவது விஷயம். ஆகவே மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிமை திட்டுவது பாவமாகும், அவனை கொலை செய்வது குஃப்ர். எனவே முக்கியமாக மனித மானங்கள், மனித இரத்தங்கள், மனித உடைமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த அரஃபாவுடைய இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உபதேசம் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தில் என்னதான் மனிதர்கள் வளர்ச்சி அடைஞ்சாலும் சில அறியாமைகள் அவங்ககிட்ட இருக்கும். சில நேரம் அது குலப்பெருமையாக இருக்கலாம், சில நேரம் அது பிரதேசவாதமாக அது இருக்கலாம், இல்லாட்டி மொழி ரீதியாக இருக்கலாம், சில நேரம் தேசியவாதம், சில நேரம் நாங்கள் இலங்கையர்கள், நாங்கள் இந்தியர்கள், நாங்கள் அரபிகள், நாங்கள் அஜமிகள்,
இது மாதிரியான சில அறியாமை நம்மளை அறியாமலேயே சில நேரம் நமக்குள்ள வரும். எல்லா நேரத்திலும் வரலன்றாலும் சில நேரங்களில் எங்களை பற்றி ஊரில் விசாரிச்சு பாருங்க, நாங்கள் ஒரு கிரேடான ஆட்கள் அப்படின்னு நாங்கள் நம்மளே தூய்மைப்படுத்துறது பிரச்சனை இல்லை. அதனால் அடுத்தவங்க அவங்கள பற்றி நீங்கள் கேட்டு பாருங்களேன், அந்த வித்தியாசப்படுத்தி கொள்வாங்க. நாங்கள் சிறந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் எங்களை விட சிறந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிக் கொள்வாங்க. ரசூலுல்லாஹ் இந்த ஹுத்துபால பொதுவாக இந்த ரசூலுல்லாவுடைய இறுதி பேருடைய சஹீஹ் முஸ்லிமில் ஒரு செய்தி வருகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த இறுதி பேருரையில் என்னவெல்லாம் நடந்ததுன்றத சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக என்னென்ன இடத்துல என்னென்ன உபதேசம் பண்ணினாங்க, அரஃபால் என்ன சொன்னாங்க, முஸ்தலிஃபால் என்ன சொன்னாங்க, மினால் என்ன சொன்னாங்க, எந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்றதை முழுமையாக பத்தனுல் வாதி என்ற இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனித மானங்களை பற்றி சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா தஹ்த கதமி மௌதூனா. இந்த ஜாஹிலிய காலத்தில் உள்ள விஷயங்கள் இருக்குது, இவைகளை எல்லாம் என்னுடைய காலுக்கு கீழால் வச்சு மிதிச்சிட்டேன். நான் அரபி, நீ அஜமி, நான் பெரிய குலம், நீ சாதாரணமான குடும்பம், நான் இந்த ஊர்க்காரன், நான் தான் பெஸ்ட்டு, நீ இந்த ஊர்க்கார, நீ சரியில்லாதவன் என்கிற இந்த அறியாமை காலம். எங்களுடைய குடும்பம் உயர்ந்த குடும்பம், நாங்கள் அன்சாரிகள் உயர்ந்தவர்கள், முஹாஜிர்கள் சாதாரணமானவர்கள், மட்டமானவர்கள். இந்த குலப்பெருமை, இந்த உயர்வு தாழ்வு பிரச்சனை ஜாஹிலியத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தஆ பிதஅவல் ஜாஹிலியா, யார் ஜாஹிலியத்துக்காக அழைப்பு விடுக்கிறானோ, உதாரணமாக நீதியை விட்டுட்டு தன்னுடையவர்கள் என்பதற்காக நீதி பேசுறது. இப்போ ஒரு சகோதரிக்கு ஒரு ஊர்க்காராளுக்கு இன்னொரு ஊர்க்காராளுக்கு சண்டை வந்துட்டுன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூமின் எப்படி செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்க. ரெண்டு சாரார் மூமின்களில் ரெண்டு சாரார் சண்டை பிடிச்சா நீங்கள் சமாதானம் பண்ணுங்க, நீங்கள் அந்த சண்டையை பெருசாக்குறாங்க. சமாதானம் பண்றவர் பொய் சொன்னா கூட தப்பில்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். லைஸல் கذاب அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ். மனிதர்களுக்கு மத்தியில் இஸ்லாஹு பண்ணுவதற்காக, சீர்திருத்தம் பண்ணுவதற்காக பொய் சொன்னா அவன் பொய்யன் அல்லன்றாங்க. அவன் சமாதானம் பண்ணணும், தூண்டப்படாது. ரெண்டு சாரார் சண்டை பிடிக்கிறாங்கன்னா நியாயத்தின் பக்கம் நாம நிற்கணும். இது ஏன் ஊர்க்காரன், இவன் பக்கம் தான் நான் நிற்பேன்டா, அது ஜாஹிலியத். இது என்ன லாங்குவேஜ்காரன், அவன் பக்கம் தான் நான் நிற்பேன்டா, அது ஜாஹிலியத். இது என்னுடைய நாட்டுக்காரன், அவன் பக்கம் தான் நான் நிற்பேன்டா, ஜாஹிலியத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீதிக்கு புறம்பாக குலப்பெருமை, நிறப்பெருமை, தேசப்பெருமை இதெல்லாம் என் காலுக்கு கீழே வைத்து நான் புதைத்து விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ திமாஉல் ஜாஹிலியத்தி மௌதூஅத்துன், அதாவது இரத்த பலி எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த கொலைக்கு காலங்காலமா பரம்பரையா சண்டை பிடிப்பாங்க ஜாஹிலிய அறியாமை கால மக்கள். இவன் எங்களோட அப்பாவை கொண்டு வந்தான், அந்த ஃபேமிலியில் உள்ளவன் தான் அப்படின்னு அப்பாவை 4 தலைமுறைக்கு முன்ன நடந்த விஷயங்களுக்கு 4 தலைமுறையாக சண்டை பிடிப்பாங்க. இது அன்றைய ஜாஹிலிய கால மக்கள்கிட்ட இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திமாஉல் ஜாஹிலியத்தி மௌதூஅத்துன், அறியாமை காலத்தில் இந்த பழிக்கு பழி வாங்கக்கூடிய இந்த அறியாமை கால விஷயம் இது புதைக்கப்பட்டு விட்டது. வ இன்ன அவ்வல தமின் அضع في دمنا دم ابن ரபியா பின் ஹாரிஸ் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், அவருக்காக பழி வாங்குதலை நான் முதலாவது ஒழிச்சிட்டேன். அதிலே சண்டை போய்கிட்டு இருந்தது. இது ரபியா பின் ஹாரிஸுடைய இரத்த பழிக்காக இதுக்கு மேலே யுத்தம் நடக்கக்கூடாது. அதாவது அவர் ஹுதைல் கோத்திரத்தாருக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், அவரை அந்த சமுதாயம் கொலை செய்து விட்டார்கள், அதை நான் தள்ளுபடி செய்து விட்டேன். இதுக்கு பிறகு அதற்கு பழி வாங்குதல் என்கிற ஒரு படலம் இல்லை. அவ்வளவு ரிபா அதவு ரிபானா ரிபா அப்பாஸ் ரதியல்லாஹு தன்னுடைய வாப்பாட சகோதரர், அவருடைய இந்த வட்டியை நான் தள்ளுபடி பண்ணிவிட்டேன். இது அவருக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை நீங்க யாரும் கொடுக்க தேவையில்லை. பாங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீங்க விட்டுருங்க, அடுத்த ஆளுக்கு சொல்லல. என்ன சொல்றாங்க? இப்னு அப்பாஸுடைய வட்டியை நான் தள்ளுபடி செய்கிறேன். இப்போ இன்னொரு ஆண்டு வர்க்கம் என்ன கேட்பாங்க, நீங்க யார் தள்ளுபடி செய்யணும் வருந்தமா இல்லையா? அது அவர் ஆட்களை பாருங்க, அப்பாஸ் எடுக்கிறாரு, மொத்தம் அப்படி அல்ல, நான் என்னுடைய குடும்பத்திலே இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஃபஇன்னஹு மௌதூஉன் குல்லுஹுண்டாங்க, எல்லாவற்றையும் நான் புதைத்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா குலப்பெருமை இல்லை, அறியாமையில் இல்லை, ஜாஹிலியத்து இல்லை, மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வட்டியை சொன்னார்கள். வட்டியை பொறுத்தவரையும் சகோதரர்களே மிக முக்கியமான ஒன்று. இந்த மற்ற விஷயங்கள்ல எல்லாம் பேணுதலாக இருக்கிற நிறைய சகோதரர்கள் சில நேரங்களில் வட்டியில் போய் சோதிச்சிருப்படுறாங்க. அல்லாஹ்வோட செய்கிற மிகப்பெரிய ஒரு யுத்தம் சகோதரர்களே. உங்களால் தவிர்த்து கொள்ள முடியலண்டா நீங்கள் அல்லாஹ்வோட போர் செய்யறதுக்கு ரெடி ஆகுங்க. அல்லாஹ்வோட யுத்தம் பண்ணினா நமக்கு வெளில இல்லைமா, மிக கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி நிறைய விஷயங்கள் வருகிறது. இது அடுத்த விஷயம். இதே மாதிரி அடுத்த 3வது ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வருவோம். ரசூலுல்லாஹ் பெண்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை சொன்னாங்க.
இந்த கணவன் மனைவி உறவு முறை சம்பந்தமாக ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்கு அநியாயம் பண்ணிடவும் கூடாது, ஒரு மனைவி கணவனுக்கு அநியாயம் பண்ணிடவும் கூடாது. ரெண்டு பக்கத்துலேயுமே நியாயம் இருக்கணும். சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் என்ன நடக்குதுன்னா, இந்த சமுதாயத்தில் ரெண்டு வகையான தவறு நடக்குது. ஒன்றும் பெண்கள் சார்பாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்திலையுமே ஆண்களுக்கு தான் என்ன செய்யறது, குற்றம் சாட்டுறது. ஆம்பளைகள் சரியில்லை, ஆம்பளைகள் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறது. மறுபக்கத்தால் ஆண்களுக்கு சார்பாக இருக்கிறவங்க பெண்களை போய் திட்டுறது. பொம்பளைகள்டா மோசமானவங்க தான், பொம்பளைகள்டா சரியில்லை. அல்லாஹு தஆலா எப்போவுமே நியாயத்தை தான் நேசிப்பான். ஃபிர்அவுனுடைய மனைவியாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன். அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு, மனிதர்களில் உள்ள ஆண்களுக்கு ஒரு பெண்ணை உதாரணம் காட்டலாம். பொம்பளைன்னு அல்லாஹு தஆலா பொம்பளை எல்லாம் ஒரு உதாரணம் காட்டலாமான்னு சொன்னானா, ஃபிர்அவுனுடைய மனைவியை உதாரணம் சொல்றான். அவள் மிகப்பெரிய ஒரு அக்கிரமக்கார ஒரு அரசனுக்கு கீழே இருந்தாள். ஆனா அந்த அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்தாங்க, ரப்பிப்னி லி இந்தக பைத் இந்த பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டி விடுவாயாக. வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலி, ஃபிர்அவுனையும் அவன் செய்கிற மோசமான செயலையும் என்ன காப்பாத்தியா அல்லாஹ். அவளுக்கு என்ன குறைச்சல்? ஒரு 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 நாட்டினுடைய ஜனாதிபதியுடைய வைஃபுக்கு என்ன சரி குறைச்சலிக்குமா? ஆபரணம் குறைச்சலிக்குமா? வசதிகளை குறைச்சலிக்குமா? எதுவும் இல்லை. யா அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டத்தா என்று அல்லாஹ் ஒரு பெண்ணை உதாரணமா யாரு காட்டுறான்? முழு மனிதர்களுக்கும் காட்டுறான். பெண்கள் என்பவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. அதற்காக வேண்டி என்னதான் பெண்கள் தவறு செய்தாலும் தாய் குலத்தை தப்பு சொல்லக்கூடாது என்று அவர்களுக்கு சார்பாக பேசலாமான்னா ரெண்டு பக்கமும் கூடாது. நியாயம் எந்த பக்கமும். சில நேரங்களில் என்ன நடக்குதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி சொல்லும். பெண்கள் இதை கேட்டுட்டு கோவிச்சிடப்படாது, இது நல்ல பெண்களை பற்றி நான் சொல்லலை. நல்ல பெண்கள் எப்பவுமே நல்லவங்க தான். எப்படி சொன்னாங்கண்டா, பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கண்டா. இது பெண்களுக்கு எதிராக பேசலை, பொதுவாக சொல்கிறேன். ஆண்களுக்கும் அதே மாதிரி சொன்னாங்க, பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள், நிறைய நீங்கள் நரகத்திலேயே தான் பார்த்தேன்னாங்க. நான் அந்த ஹதீஸ் பலமுறை சொல்லியிருப்பேன். சஹாபாக்கள் பெண்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், நாங்கள் ஏன் நரகத்துக்கு போகிறோம் அப்படின்னாங்க. ரசூலா சொன்னாங்க, ஒரு செய்தி சொன்னாங்க, மா ரஅய்து மின் நாகிசாத்தி அக்லின் வ தீனி, மார்க்கத்திலும் நீங்கள் கொஞ்சமாகத்தான் இருக்கிறீர்கள், நீங்கள் சிந்தனையிலையும் நீங்கள் கொஞ்சமாக தான் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் செய்கிற வேலை என்ன தெரியுமா? அஸ்ஹப லிலுப்பிர் ரஜுலில் ஹாஸின், ஒரு புத்தியுள்ள பலமான ஒரு ஆணுடைய மூளையை இல்லாமாக்கிடுவீங்க. எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஆளும் உங்கள்கிட்ட ஏமாந்துருவான், எவ்வளோ பெரிய புத்திசாலியும் பொம்பளைன்னா ஏமாந்துருவான். அந்த டேலண்ட் பொம்பளைகளுக்கு எல்லாம் கொடுத்திடும். என்ன செஞ்சிருவாங்க? அவங்க எவ்வளவு தவறு செஞ்சிட்டும் கடைசி நேரத்தில் ஒரு சொட்டு கண்ணீரோட, இந்த பொம்பளைக்கு பாருங்க எவ்வளோ அநியாயம் பண்ணப்பட்டு, இவதான் எல்லாம் செஞ்சிப்பா, எல்லா அநியாயத்தையும் சில நேரம் செஞ்ச அந்த பெண் ஒரு அழுகையில், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் ஜெயிலுக்கு போனாங்க? விபச்சாரம் பண்ணாங்களா? இல்லை. ஏன் போனாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த தவறுலேருந்து ஓடினாங்க. ஆனால் அந்த பெண்ணுடைய சதி பல வருஷங்கள் ஒரு நபியை ஜெயிலுக்குள்ளே போட்டுதா இல்லையா? எனவே தான் ரசூலுல்லாஹ் நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் அதை சவாஹிப் யூசுப்னாங்க, யூசுப்புக்கு துரோகம் பண்ணால் நீங்கள் ஜாதி தானேன்னு அடிக்கடி பெண்களை சொல்கிற நேரத்தில் சொல்லுவாங்க. இப்போ இதனால் நான் சொல்ல வர விஷயம், நியாயம் என்று வார நேரத்தில் யார் சொல்கிறாங்க வந்து எமோஷனுக்காக அழுகுறாங்கன்றதுக்காக நம்ம நியாயம் பேசிடப்படாது. அதில் என்ன யதார்த்தம், அதில் என்ன உண்மை, எந்த பக்கம் சரி என்று ஒரு மூமின் கவனமாக இருக்கணும். எமோஷனுக்கு யாருக்கும் சார்பாக இருக்கப்படாது, யாருக்கும் எதிர்பாக இருக்கக்கூடாது. ஒரு ஆம்பளை அழுகுறான், பாருங்கள் என்ன பொண்டாட்டி என்னவெல்லாம் எனக்கு பண்ணினாண்டோடனே, பாருங்களேன் அந்த ஆம்பளைக்கு என்னவெல்லாம் பண்ணிக்கிறா இவளெல்லாம் ஒரு பொம்பளையாட்டு முடிவெடுக்கலாமா? முடிவெடுக்கப்படாது. பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் முரண்பாடு வரும்போது அதில் நியாயம் சொல்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்றாங்க, ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, பெண்களுக்கு அநியாயம் பண்ணிராதீங்க. ஃபஇன்னகும் அகல்துமுஹுன்ன பிஅமானில்லாஹ், நீங்கள் அவர்களை அல்லாஹ்வுடைய அமானிதமாகத்தான் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. அநியாயம் பண்ணிடுறாங்க, அவங்க பலவீனமானவங்க, நாம் ஆம்பளை தானே, நாம் உழைச்சி கொடுக்குறோம் தானே, நம்ம என்ன வேண்டாலும் பேசலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம், மூஞ்சில் அடிக்கலாம், முகரையில் அடிக்கலாம், அவங்கள திட்டலாம், அவங்கள ஏசலாம், அவங்கள அநியாயம் பண்ணலாம், எல்லாத்துக்கும் பொம்பளைண்டா பொறுக்கத்தானே வேணும். அப்படியெல்லாம் கிடையாது. பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய அமானிதத்தில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டைமில் அதை பேசுகிறாங்கண்டு. ஹஜ்ஜத்துல் வதா ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இதுதான் இறுதிண்டு. ஆனால் அந்த நேரத்தில் பெண்களுடைய உரிமைக்காக சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்காக அவங்கள கரம் பிடிச்சிக்கிறீங்க, நீங்கள் அல்லாஹ் உங்களிடத்தில் ஒரு அமானிதமாக தந்திருக்கிறான், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு அவர்களை நீங்கள் ஹலாலாக்கி கொண்டீர்கள்.
அவர்களுடைய மறைவிடங்களை அல்லாஹ் அவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் அவர்களை கரம் பிடித்து ஹலாலாக்கி அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே பெண்களுடைய விஷயத்தில் அநியாயம் பண்ணி விடாதீர்கள். இதில் மஃபூம் முகாலஃபான்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அடுத்த எதிர்கருத்து? பெண்களே ஆண்களுக்கு அநியாயம் பண்ணிடாதீங்கன்னு எடுத்துக்கணும். ரெண்டையும் சேர்த்து தான் விளைவிக்கணும். சொல்லி போட்டு சொன்னாங்க, வலக்கும் அலைஹின்ன அல்லா யுக்தீன ஃபுருசக்கும் அஹதன் தக்ரஹுனஹு. உங்கள் விஷயத்தில் அவங்களோட கடமை என்ன தெரியுமா? நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களை அவர்கள் உங்களுடைய விரிப்பில் மிதிக்க விடப்படாது. இது ஒரு நேரடி வார்த்தை அல்ல. இது என்ன வார்த்தை? அதாவது பெண்களை பொறுத்தவரையும் ஆண்கள் சில விஷயங்களை விரும்ப மாட்டாங்க. இப்போ நாங்கள் வீட்டில் இல்லை, நம்மளோட வீட்டில் ஒரு ஆண் தனியே நம்மளோட மனைவியோட பேசுகிறத யாராவது விரும்புவாங்களா? ஒரு ஆள் சொல்லலாம், இல்லை நான் விருப்பேன், என் வைஃபில் எனக்கு நல்ல ஷுவர்னு ஒரு ஆள் சொன்னால் அந்த ஆளுக்கு மார்க்கம் தெரியலன்னு அர்த்தம். எங்களோட வைஃப் நம்ம ஷுவர் தான். ஷைத்தான் எப்படிப்பட்டவன்? அவன் அதை விட பயங்கரமானவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனியே தான், மூணாவது ஷைத்தான். அப்போ நம்ம விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். இல்லை ஏண்ட மாப்பிள்ளை யார் வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் என் கிளாஸ்மேட்டும் ஒன்றா இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக பேசிட்டிக்கிறேன்னு சொன்னால் அது ஆம்பளைக்கு பிரச்சனை. ரசூலுல்லாஹ் அதையும் சொல்கிறாங்க. எனவே ஒரு பெண் எப்போவுமே கவனமாக இருக்கணும். தனக்கு அனுமதி இல்லாத எந்த ஒரு ஆணையும் தன்னுடைய வீட்டில் தனியே இருக்கும்போது, ஒரு பாதுகாப்பான ஒரு சேஃப்டியான டைம், அது வேறு விஷயம். தனியே இருக்கிற நேரத்தில் ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. இது பெண்களுக்கு கடமை. நாங்கள் ரசூலுல்லாஹ் வலக்கும் அலைஹின்ன அல்லா யுக்தீன ஃபுருசக்கும் அஹதன் தக்ரஹுனஹு. நீங்கள் விரும்பாத அல்லது தடுக்கப்பட்ட யாரையும் அவர்கள் உங்களுடைய இல்லங்களுக்குள் அவர்கள் அனுமதிக்க கூடாது. ஃபஇன் ஃபஅல்ன ذلك فضربوهن ضربا غير مبرح. அவங்க இதையும் மீறி எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க தப்பா செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு அவங்களோட குடும்பத்தில் உள்ள மஹரம் இல்லாத அவங்க, அதாவது திருமணம் ஆகுமாக்கப்பட்ட ஒரு அஜ்னபியான ஒரு ஆணை எடுத்துட்டாங்கன்னொடனே பாருங்க அந்த ஆணோட தப்பா நடந்துட்டாங்கன்னு சொல்லிடுமா? சொல்ல இயலாது. ஏன்னா 4 சாட்சி இல்லாமல் விபச்சாரம் என்கிற குற்றச்சாட்டு அவங்க செஞ்சிருப்பாங்களோடு மனசுக்குள்ள ஒரு வசுவாஸ் வந்தாலும் செய்தார்கள் என்று யாருக்கும் சொல்லப்படாது. அதை குற்றச்சாட்டு போனால் உங்களுக்கு தான் கசைடி விடும். அப்போ அந்த மாதிரி அவர்கள் நடந்து விட்டால் சில விஷயங்களை நாங்கள் ரொம்ப ஓவராக நாங்கள் சந்தேகப்பட்டு இப்படி நடந்திக்குமோ அப்படி நடந்திக்குமோண்டா கணவன் மனைவியின் அந்த வாழ்க்கையே கேள்விக்குரியாது. ஏன்னா உங்களுக்கு அவங்கள மேலே ஒரு சந்தேகம் வர மாதிரி அவங்களுக்கும் உங்களை மாதிரி ஒரு சந்தேகம் வரலாமா? இவர் வெளியில் போகிறாரு, யாரோட பேசுகிறாரோ தெரியல, பெண்ணுக்கு நினைக்க உரிமை இருக்கா இல்லையா? இவங்க ஒரே ஃபோனில் உட்காந்துருக்கிறா, யாரோட பேசுகிறாளோ சந்தேகத்தில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாது. மார்க்கத்தை கொடுக்கணும், அல்லாஹ் பற்றி இறைச்சத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல விஷயத்தை படித்து கொடுக்கணும். ஆனால் சந்தேகம் என்கிற விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்கணும். அப்போ அப்படி அவங்க செஞ்சிட்டாங்கன்னா என்ன செய்யுங்க? நசியத்து பண்ணுங்க. இல்லை ஃபத்ரிபூஹுன்ன தர்பன் கைர முபர்ரஹின். அவர்களுக்கு காயம் ஏற்படாத வகையில் அவங்க அடிங்க. நசீகத்தில் அடிதான் அப்படின்னா எவ்வளோ குத்தம்னு பாருங்க. அதுக்கு நசீகத்து பண்ணுங்க இல்லை, அவர்களுக்கு காயம். சிலவங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அடிக்க சொன்னாங்கன்னா எடுத்து அடிக்கிற அடி மூஞ்சி முறையெல்லாம் உடையிறதுக்கு அடிக்கப்படாது. அந்த அடி அல்ல, காயம் ஏற்படாத. எடுத்த உடனே மனுஷனுக்கு என்ன வரும்? முகத்தில் அறையுண்டு வரும். ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. முகத்தில் யாருக்கும் அடிக்கப்படாது. அது பெண்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் காயம் வராமல் அடிங்கன்னாங்க. வலஹுன்ன அலைக்கும், அவர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கவும் வேணும், அவங்களுக்கு உடை கொடுக்கவும் வேணும். பில் மஅரூஃப், என்ன நல்ல விதமாக. உனக்கு இதுதான் வேலை, நீ பெருநாள் வந்தாலே உனக்கு அப்படின்னு அவங்கள காயப்படுத்தி வாங்கி கொடுக்குறது. பெருநாள் ஒரு உடுப்பு சரி, அவங்க 2 வாங்கி கேட்குறாங்க, கொடுத்துட்டு போக வேண்டியதானே. நீங்கள் உடுத்துற மாதிரி அவங்களுக்கு கொடுத்து கொடுங்க. அதை கண்ணியமாக கொடுக்கணும். நான் தானே உனக்கு சோறு போடுறேன், நான் தானே உனக்கு நீ தானே முடிச்சிக்கிறா, வேற நான் போடுவான். அப்போ இந்த மாதிரி சில ஆட்கள் டெய்லி உழைச்சி கொடுக்குறது உங்கள் கடமை. அல்லாஹ் குர்ஆன்ல அர்ரிஜாலு கவ்வாமூன அல நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வாகம் பண்ணுறவங்க. பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத், அல்லாஹ் சிலரை ஆண்களை விட பெண்களை விட ஆண்களை சிறப்பு. ஒபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், சிறப்பாக்கிக்கிறான். பொருளாதாரத்தில் நீங்கள் செலவழிக்கிறீங்க, நீங்கள் தானே செலவழிக்கணும். உனக்கு நான் தான் சாப்பாடு தர வேண்டிய, உனக்கு நான் தான் உடுப்பு வாங்கி தர வேண்டிய, அவங்க வாப்பாடு வாங்க வேண்டியது தானே, நீங்கள் தானே முடிச்சிங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லி காட்டி அவங்கள காயப்படுத்தி, அல்லது அதுக்காக பெண்கள் எனக்கு நீங்கள் நகை வாங்கித்தாங்க, எனக்கு அது வாங்கித்தாங்கன்னு அவங்க உங்களோட சக்தியை மீறி கஷ்டப்படுத்தினா அதையும் நல்ல விதமாகத்தான் அணுகணும். என்று முடியலம்மா ஒன்று நினச்சிக்கொள்ள, அதே ஒரு பிரச்சனை ஆகிக்கும். பாருங்களேன், நான் எவ்வளோ வாங்கி கொடுத்தேன், போன பிறநாளைக்கு வாங்கி கொடுத்தேன்னு பெண்களுக்கு நம்ம கொடுக்குறது நல்ல விதமாக கொடுக்கணும். சொல்லி காட்டி அவங்கள காயப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்தி, இதை எனக்கு என்ன பிரச்சனை, அங்கே கேளு, உங்களை நானே நல்லா தானே இருக்கிறார், அங்கே போய் வாங்கிட்டு வா, இந்த மாதிரி சிலவங்க செய்கிறாங்க. அப்போ இதுகளெல்லாம் செய்யக்கூடாது, அது உங்களோட கடமை. வலக்கும் அலைஹிம் வலஹுன்ன அலைக்கும் ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப் என்று சொன்னார்.
முக்கியமான ஒரு விஷயம், இதை நம்ம கவனத்தில் எடுக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது. என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் ஒரு சஅத் ரலியல்லாஹு ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா, என்னுடைய மனைவியோட யார் சரி தவறான முறையில் நடக்கிறத கண்டானா என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்றாங்க. என்ன செய்வீங்க? கூரான வாளால் ஒரே வெட்டுனாங்க. ரசூலுல்லாஹ் இதை கேட்குறாங்க. சஅத் இப்னு முஆத் சொல்கிறாங்க, சஅதுடைய ரோசத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாங்க. அவர் ரோசப்படுறாரு. அன அஹ்யரு மின்ஹுன்னாங்க, நான் அவரை விட நான் ரோசப்படுவேன். வல்லாஹு அஹ்யரு மின்னின்னாங்க. அப்படின்னு சொன்னால், இந்த மானக்கேடான விஷயங்கள் என்று பெண்கள் செஞ்சிட்டாங்கண்டா ஒரு ஆண் கொலைக்கு சமனாக தான் அதை பார்ப்பான், வெட்டி கொண்டே ஓட்டுறோன்னு சொல்லுவாங்க. விளங்க. அதனால் ஒரு பெண் எப்போவுமே அந்த வாசலை திறந்துடப்படாது. நீங்கள் நினைப்பீங்க, நான் சும்மா தானே ஃபோனில் பேசிட்டு இருக்கிறேன், மாப்பிள்ளையோட பேசும்போது கொஞ்சம் தண்ணி தாங்கண்டா இந்த வாரம் அப்படின்றது, அடுத்தவங்கள அதுக்கு பிறகு சொல்லுங்களேன் அங்கே. அப்போ மாப்பிள்ளை பார்க்குறா, என்னடா என்னோட மட்டும் எரிஞ்சுழுறா, அவனோட வீட்டில் பேசும்போது சந்தோஷமாக பேசுகிறா, கூட்டாளி மாரோட பேசும்போது. அப்போ எப்போவுமே நாங்கள் என்ன செய்யணும், நமக்கு இடையில் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு இடையிலான நல்ல ஒரு புரிந்துணர்வு உண்டாகணும், மிக கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் அந்த ஒழுக்கத்துக்கு சம்மந்தப்படுற இடத்துக்கெல்லாம் அடின்றாங்க, வெட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த சாது சொல்கிறது, அவர் என்னத்துக்கு அது எப்படி கொல்லணும், இன்னொருத்தொண்டு பிள்ளையை கொல்லலாமான்னு கேட்கலையே. அதில் அர்த்தம் போய் கொல்லுங்கன்னு சொல்கிறது அல்ல, அந்த ரோசத்தை சொல்கிறாங்க. மனிதன் இயற்கையாக ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பெண்ணிடத்தில் வந்துவிட்டால் இயற்கையாக ரோசப்படுவான் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக நாங்கள் பார்க்குறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயம். அதே மாதிரி அடுத்த விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போய்த்தாங்க அப்படின்னா அதோட அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைகளும் இல்லாமல் போகாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் மா லன் ததில்லு பஅதஹு இன் இஅ்தஸம்தும் பிஹி. அதாவது உங்களுக்கு பின்னால் நான் ஒன்றை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் லன் ததில்லு பஅத, எனக்கு பிறகு நீங்கள் வழிகட்டு போக மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க. நீங்கள் அதை சரியாக பின்பற்றினீங்கன்னு சொன்னால் அந்த வேதத்தோடு நீங்கள் அதில் அர்த்தம் என்ன, என் வீட்டில் குர்ஆன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்றதா இல்லை, அதை படிங்க, அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பாருங்க, அதை அந்த சபைகளுக்கு போங்க, அதில் உள்ள செய்திகளை நீங்கள் கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்களுக்கு மத்தியிலே 2 விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பிடிக்கும் காலமெல்லாம் வழித வர மாட்டீங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதில் போய் தீர்ப்பு கேளுங்க. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், ஃபலா வரப்பிக்க லா யுமினூன்றான். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர்கள், உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்கள் அல்ல. ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், உங்களுக்கு மத்தியில் வருகிற பிரச்சனைகளில் அவர்கள் உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக எடுத்து அந்த தீர்ப்பிலே சும்மா லா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதை, நீங்க வழங்கின தீர்ப்பில் அவர்களுக்கு எந்த சஞ்சலமும் இல்லாமல் அல்லாஹ் ரசூல் சொன்னா அதுதான் உண்மை, அல்லாஹ் ரசூல் சொன்னா அதுதான் எங்களுக்கு தீர்ப்பு என்று ஏற்றுக்கொள்ளாத வரையும் மூமின் இல்லைன்னு சொன்னாங்க. எனவே இந்த வேதம் என்பது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை பிடிச்சு கொள்ளுங்கப்பா. எங்களோட ஊரில் உள்ள மௌலவி இதைத்தான் சொல்கிறாரு, பரம்பரை நாங்கள் இதைத்தான் செஞ்சோம், எங்கள் ஊர் வழக்கம் இதுதான், எங்கள் நாட்டு மரபு இதுதான் என்று இந்த அறியாமை கால பழக்கத்துக்கு நீங்கள் போகாதீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்குறாங்க, எதுக்கப்பா இதையெல்லாம் வணங்குறீங்க, ஹல் தஸ்மஊனக்கும் இது தஜூன், நீங்கள் பிரார்த்திக்கிறீங்களே இது உங்களுக்கு செவிமடுக்குதா, அல்லது உங்களுக்கு உதவி செய்கிறா, அல்லது உங்களுக்கு தீங்கு செய்கிறா, எதுக்கப்பா நீங்கள் வணங்குறீங்க சொன்னாங்க. பல் வஜதுனா ஆபாஅனா கதாலிக யஃஅலூன், எங்கட மூதாதையர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் செய்கிறோம். அது கேட்குமா இல்லையா, எங்களுக்கு என்ன தெரியும், எங்களோட வாப்பா மட்டும் தான் போய் கேட்கணுன்றாங்க. கேட்குறாங்க, அவளுக்கான ஆபாவுகும் லா யஅலமூன ஷைஅன் வலா யஹ்ததூன், உங்களோட மூதாதையர்கள் ஒன்றுமே விளங்காமல் இருந்தாலும், நேர்வழியில் இல்லாமல் இருந்தாலும் அங்கே அப்பையுமா நீங்கள் பின்பற்றுவீங்க. அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ் குர்ஆனில் இது நிறையவே சொல்கிறான். அதாவது சொல்கிறாங்க, நாங்கள் எங்களோட மூதாதையர்கள் எதை செஞ்சாங்களோ அதை, இதெல்லாம் மார்க்கம் இல்லை. மார்க்கம் என்பது முன்னோர்கள், நமது உண்மையான நல்லறிஞர்கள். இப்போ மார்க்கம்ன்றத மறுபக்கத்தில் சில ஆளுக்கு என்ன செய்யறா, நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வச்சா குடும்பி அடித்தா மொட்டைம்பாங்க. வச்சா குடும்பின்னா ஒன்றும் ஃபுல்லாக முடிய வளர்த்துறது, அடித்தா ஃபுல்லாக மொட்டை அடித்தது. இது ஒரு முஸ்லீமுக்கு எப்போவுமே அவன் நடுநிலைமையாக இருக்கும். நாங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் பிடிக்கணும், இதில் மாற்று கருத்து இல்லை. வழங்குதா? நாங்கள் முன்னோர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது, மாற்று கருத்து இல்லை. இந்த ரெண்டையும் பிழையாக விளங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் குர்ஆனை தான் பின்பற்றுறோம். ஏன்னா இவன் குர்ஆனுக்கு ஒரு விளக்கம் வச்சுக்கிறான், இவனுக்கு இமாம் ஷாஃபி கூடாதான். ஏன்னா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர் யார், ஷாஃபி யார், அபு ஹனீஃபா யார், அஹமது யார், என்னமோ இவருக்கு காக்கா தம்பி மாதிரி.
ஏன்னா இவர் தான் எல்லாம் தெரிஞ்சவர். அப்படி அல்ல சகோதரர்களே, ஒரு மார்க்க விஷயத்தை விளங்கணும்டா அதை பற்றி ஒரு ஆழமான ஒரு தேடுதல் ஒன்று வேணும். இப்போ குர்ஆனில் நாங்கள் பார்க்குறோம் சில கட்டளைகள் அப்படின்னு வந்தால் அது கடமை. கட்டளைன்னு வந்தால், அதாவது உசூலுல் ஃபிக்ஹ் படித்தவங்களுக்கு தெரியும், ஒரு விஷயம் ஏவலாக வந்தால் வாஜிப். இப்போ ஒரு குர்ஆனில் ஒரு வசனம் வருது எப்படின்னு சொன்னால், அதாவது ஃபைதா குதியத்தி சலாஃபன் தஷ்ரூஃபில் அர்த், தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால், ஜும்மாவுடைய தொழுகை முடிஞ்சிட்டா பூமியில் பறந்து போங்கன்னு வருது. ஒரு ஆள் வந்து சொல்றாரு, என்ன தொழுது உட்காந்துட்டுக்கிறீங்க? இல்லை நான் சுன்னத் தொழணும். குர்ஆன் தொழுத உடனே கிளம்பி வெளியில் போயிருங்க. எங்க சம்பாத்தியத்துக்கு போங்க, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாட கட்டளை. நான் ஃபந்தஷிருன்னு சொல்றது கட்டளை தானே. அப்போ இது அல்லாட அம்ரு. எனவே இதை நம்ம இந்த வசனத்தை எப்படி புரிகிறது? அம்ரு இர்ஷாதியா, இது வாஜிபை குறிக்குமா, அல்லது இந்த விஷயம் ஒரு வழிகாட்டலா சம்பந்தப்பட்டதா பார்க்கணும், அப்படிதானே? அப்போ சில விஷயங்களை விளங்குறதுக்கு உலமாக்களுடைய அந்த விளக்கமும் தேவை. உலமாக்கள் உடனே நாம நினைச்சிடக்கூடாது கண்மூடித்தனமாக தக்லீது பண்றது இல்ல. ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். நீங்க விளங்காதவர்களாக இருந்தால் குர்ஆனை போய் படித்து விளங்கி கொண்டு வரல, நீங்கள் அறிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளும். ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் எப்படி சமனாக முடியும்? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்படின்னு சொன்னால் குர்ஆனிய வசனங்கள் சில போது ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட வசனங்களாக அது இருந்தால் அதை பற்றிய ஞானம் உள்ளவர்களை நாங்கள் கண்டிப்பாக கேட்கணும். இதுவும் தக்லீத் அல்ல. சில ஆட்கள் இப்படி தான் செய்கிறாங்க. நாங்கள் ஏன் அவர்கிட்ட அந்த அறிஞரை கேட்கணும்? நாங்கள் தான் அறிவோடு தான் இருக்கிறோம், நாங்கள் தான் குர்ஆனை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். குர்ஆனை நாங்கள் விளங்குறதுக்கு ஹதீஸ்களுடைய துணை தேவை. ஹதீஸை விளங்குறதுக்கு மொழியுடைய துணை தேவை. மொழி அரபு மொழியை தெரியணும், இல்லைன்னா தலகுத்தர விளங்கிடுவாங்க சில விஷயங்களை. எனவே தான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கண்டா, உலமாக்கள் இல்லாமல் போகிறது கியாமத்தில் அடையாளம் தாங்க. ஏன் உலமாக்கள் இல்லாமல் போனால் தான் குர்ஆனிக்குதே? ஏன் கியாமத்தில் அடையாளம்? உலமாக்கள் இல்லைன்னா மக்கள் மடையன தலைவனா நினச்சிக்கிட்டு அவன் விளக்கம் சொல்லுவான். ஒரு குர்ஆன் வசனத்தை எடுப்பான், ஒரு ஹதீஸ் எடுப்பான், இவன் ரெண்டையும் பார்த்துட்டு சொல்லுவான், இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள இல்லாது. என்னடா பிரச்சனை ஒன்றுடா, இந்த குர்ஆனுக்கு இந்த ஹதீஸு மாறுபடுது. எப்படா மாறுபடுது? அவன்ட புத்திக்கு மாறுபடுது. இல்லையே, இமாம்கள் கிதாபில் எழுதித்தார வச்சுக்கிறாங்க. இமாம் புகாரி எழுதிக்கிறாரு, முஸ்லீம் எழுதிக்கிறாரு. என்னடா அவன் பிரச்சனைன்னு கேட்டால், இல்லை இது முரண்படுது, புத்தியை யூஸ் பண்ணுறான். இப்போ புத்தியை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் விளங்கிறேனுமா? இப்போ உதாரணமாக காலுக்கு மசல் செய்யணும். எங்கே மசல் செய்யணும்? கீழேயா மேல் பகுதியிலையா? மேல் பகுதியில். புத்தியில் என்ன சொல்லுது நமக்கு? கீழே தான் மசகு செய்யணும். என்ன கீழே விட்டுட்டு மேலே மசகு செய்கிறது? அப்போ அலி இப்னு அபீ தாலிப், புத்தியை கொண்டு நீ மார்க்கத்தை தீர்மானிக்காதீங்க. சில விஷயங்கள் ஈமானால மட்டும்தான் அதை நாங்கள் நம்ப முடியும், நம்பிக்கை தான். எனவே எல்லா விஷயத்தையும் எனக்கு இது விளங்கிடுச்சு, ஆகவே உலகத்தில் எந்த அறிஞரையும் நான் கணக்கெடுக்க மாட்டேன். எந்த மார்க் அப்படி போலாமா? ஏலாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி ஸாஹிரீன அலல் ஹக்னா. என்னுடைய உம்மத்தில் ஒரு சாரார் சத்தியத்துக்காக வெளிப்படுத்திக்கிட்டிருப்பாங்க, சத்தியத்துக்காக போராடுவார்கள், உலகம் அழியும் வரையும் சொன்னாங்க. எனவே குர்ஆன் ஹதீஸைத்தான் நாங்கள் பின்பற்றுற போர்வையில் குர்ஆனுக்கு மாற்றமான சிந்தனைகளை குர்ஆனின் போதனையாக நம்ம எடுத்துடப்படாது. நாம பிழையா வழங்கின விஷயம்தான் குர்ஆனுக்கான விளக்கம் இல்லை. தப்சீர்கள் எழுதப்பட்டிருக்குது, கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஒன்றை புரிஞ்சு கொள்கிற விஷயத்தில் இமாம்களில் கருத்து முரண்பாடு, அதை புரியணும். சில விஷயங்கள் இஜ்திஹாத் அடிப்படையில், ஏன்னா பல விஷயங்களை ஆய்வு செஞ்சு, பல ஹதீஸ்களை ஆய்வு செஞ்சு இந்த நிலைப்பாடு தான் என்று ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவாங்க. இதை கருத்து முரண்பாடாக்கி, இதை பிரச்சனையாக்கி, இதுக்கு பின்னால் ஆளை சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு லேபரை போட்டு அதுக்கு ஒரு இயக்கத்தை போட்டு அது செய்யப்படாது. முக்கியமான ஒரு விஷயம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுறது என்ற போர்வையில் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அன்தும் துஸ்அலூன அன்னி, நீங்கள் என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இந்த நபி என்ன செஞ்சாரு, இந்த நபி வந்து சரியா உங்களுக்கு சொன்னாரா என்று அல்லாஹ் சிலனை விசாரிப்பான். ஃபமா அன்தும் காயிலூன், எனக்கு என்ன பற்றி விசாரிக்கப்பட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீர்கள்? காலு நஷ்ஹது அன்னக, சஹாபாக்கள் சொல்றாங்க இப்ப ஹஜ்ஜத்துல் வதால, நஷ்ஹது அன்னக கது பல்லகத வ அத்தைத வ நஸஹத, நீங்கள் எங்களுக்கு எத்தி வைக்க வேண்டியதெல்லாம் எத்தி வைத்து விட்டீர்கள், உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் சரியாக நிறைவேற்றினீர்கள், எங்களுடைய விஷயத்திலே நீங்கள் நலம் நாடினீர்கள், எங்களுக்கு நன்மை செஞ்சீங்க, எங்களுக்கு உபதேசம் பண்ணினீங்க. ஃபகால, தன்னுடைய இந்த சப்பாபாவை, இந்த விரலை அவங்க சொல்லி வானத்தை நோக்கி காட்டி அந்த மனிதர்களை காட்டி சொன்னாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஷ்ஹத்னா, நீதான் இதற்கு சாட்சியாக இருக்கிறாய் என்று 3 தடவைகள் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. ஜாபிர் ரஹ்மத் ஹதீஸில் இருந்தால் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் வதால ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டேன். அதாவது அந்த ஹஜ்ஜத்துல் வதால சொன்னாங்க, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசம்
சுருக்கமாக இருக்கும். அந்த சுருக்கமான வார்த்தை உங்களோட முழு லைஃபையும் அது சரி செய்யும். நீங்கள் தக்குவாவோட ஒரு ஆளை கூப்பிட்டு எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு அவருக்கு சொல்கிறார். அப்போ நாங்கள் நீ சாராயம் குடிக்காத, நீ பாவம் செய்யாத, நீ விபச்சாரம் செய்யாத, நீ அநியாயம் பண்ணாத, நீ தொழுகையை விடாத, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்கிறத விட குர்ஆனை எடுத்துக்க, அல்லாஹ்வை பயந்துக்க. இந்த அல்லாஹ் இறை அச்சத்தை நீ வாழ்க்கையில் கடைப்பிடின்னு சொன்னாலே டோட்டல் ஹராத் அவன் செய்ய மாட்டான், செய்யக்கூடாது. இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன், நீங்க அல்லாஹ்வை பயந்து நடந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு இடையில ஃபுர்கானை தருவான். ஃபுர்கான் என்ன, நல்லது எது கெட்டது எது என்ற அந்த பிரித்தறியக்கூடிய அந்த அந்த ஆற்றலை அல்லாஹ் உங்களுக்கு உண்டாக்குவான். வயஜ்அல் லக்கும் ஃபுர்கானன் வயுகஃபிரு அன்கும் ஸய்யிஆத்திக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். எனவே சொன்னாங்க இத்தகுல்லாஹ ரப்பக்கும் வஸல்லு ஹம்ஸக்கும், 5 நேர தொழுகையை நீங்க ஒழுங்கா தொழுது கொள்ளுங்கள். தொழுகை இருக்கிற ரசூலுல்லாவுடைய அந்த இறுதி அந்த கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம், தொழுகையை கடைப்பிடிச்சிடுங்க. தொழுகை எந்த அளவுக்கு சொன்னால் அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு பக்கம், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு இன்னொரு பக்கம், அந்த தோளில் கால்கள் எல்லாம் இழுபடுற அளவுக்கு வராங்க, கால் இழுபடுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்திடுறாங்க. ரசூலுல்லாஹ் வாராங்கன்னு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வார செய்தியை தொழுகையிலே சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னால வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கையை காட்டுறாங்க, இல்லை தொழுவீங்கன்றாங்க. மயக்கம் போட்டு விழுகிற நேரத்தில் கூட தொழுகை அஸ்ஸலா அஸ்ஸலா கடைசி நிமிஷம் வரைக்கும் சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. தொழுகை எந்த காரணம் கொண்டு இமாம்கள் இதில் 2 கருத்தில் இருக்கிறாங்க. அதாவது தொழுகையை விடுபவன் நரகத்துக்கு போவான் என்பது எல்லா இமாம்களுடைய கருத்து தான். நல்லா குர்ஆன்ல மா சலக்கக்கும் ஃபீ ஸகர், இந்த நரகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்தது எது? என்ன சொல்றாங்க? நாங்கள் தொழலன்றாங்க. இன்னா லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை, ஏழைகளுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கல, நாங்கள் ஏழைகளை கணக்கெடுக்கல அப்படின்றாங்க. தொழுகை என்பது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகை முக்கியமான ஒன்று. அல் அஹதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில உள்ள விஷயம் தொழுகையாகும். ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர், இவன் தொழுகையை விட்டுட்டானோ அவன் நிராகரித்து விட்டான் என்று சொன்னாங்க. இந்த குஃப்ர் என்பது அது இஅ்திகாதின்னு சொல்லுவாங்க, அது அகீதா நம்பிக்கை சார்ந்த ஒரு குஃப்ராக அது இருந்தா அவன் பெர்மனண்டான நரகத்துக்கு போவான். அந்த குஃப்ர் ஒரு அமலை மறுப்பது. உதாரணமாக ரசூலுல்லாஹ் யக்ஃபுர்னாங்க பெண்களை பார்த்து, அவர்கள் குஃப்ரில் இருக்கிறாங்க, யக்ஃபுர்ன பில்லான்னு கேட்குறாங்க சஹாபாக்கு, அல்லாஹ்வையா மறுக்கிறாங்கன்றாங்க. இல்லை, யக்ஃபுர்ன பில் அஷீர், கணவன்மார்களுக்கு நன்றி கட்டு நடக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ குஃப்ர் என்பது சில போது நிரந்தர நரகத்துக்குரிய குஃப்ராக இருக்கும், சில நேரத்தில் அது அமல்களை விடுவதனால் ஏற்படுற குஃப்ராகவும் இருக்கும். அதனால இமாம்கள் சொல்றாங்க இந்த குஃப்ர் ஒருத்தனை என்றைக்காவது நரகத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துரும்ன்றாங்க. சிலவங்க சொல்றாங்க இல்லை, தொழுகையை பொறுத்தவரையும் அது நிரந்தரமாக அவனை போடுன்றாங்க. இதில் 2 பிரபல்யமான இமாம்கள் இந்த 2 கருத்தையுமே சொல்றாங்க. நமக்கு பாதுகாப்பான பக்கம் எது? நமக்கு பாதுகாப்பான பக்கம் விடாமைக்கிறது தான். ஏன் அது 2 கருத்தில் கொஞ்ச நாளாவது நரகத்தில் நம்ம கிடைக்கலுமா? இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா, அந்த நரகம் கொஞ்ச நேரம் நீங்க கிடக்கிறதா இருந்தாலும் அல்லது நீண்ட காலம் தங்குறதாக இருந்தாலும் மோசமான இடம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? எனவே எப்படி அதில் நாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் தொழுகையை புறக்கணித்து மனோயிச்சையை பின்பற்றுகிறாரோ ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவன் நரகத்தை சந்திப்பான் என்று குர்ஆன் சூரா மரியம்ல 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே நீங்கள் தொழுகையை கடைப்பிடிங்கள். எந்த காரணம் கொண்டும் நீங்க உணர்விழந்து மயக்கம் இழந்து விழுந்தாலும் நினைவிருந்தால் அப்பையும் தொழுங்க. உங்கள் நினைவு இருக்கின்ற வரைக்கும் நிக்கல முடியலையா தூங்குங்க, படுத்து தொழுங்க, இருந்து தொழுங்க. நீங்கள் தயமம் செய்ய முடியலையா, உது செய்ய முடியலையா தயமம் செய்யுங்க, அதுவும் முடியலையா சைகை நிலையாவது தொழுங்க என்று. எந்த யுத்தம் என்பது சூடு பிடிக்கிற நேரத்தில் நம்ம தொழுகை விடலாமா? இல்லை, யுத்தம் தானே, எதிரி வெட்ட வாரான், இப்போ இல்லாமல் தொழணும் இல்லை, ஓடி ஓடி தொழுங்க, வாகனத்தில் தொழுங்க. யுத்தத்தில் எப்படி தொழணும்? ஒரு சாரார் ஆயுதத்தோட நில்லுங்க, மறு சாரார் தொழுங்க, 2 ரகாத் முடிஞ்சான்னு நீங்க முன்னால போங்க. நீ அந்த அளவுக்கு யுத்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு என்ன செய்யல, சலுகை கொடுக்கல என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லு ஹம்சக்கும், 5 நேரம் தொழுகையை தொழுங்கள், வசூமு ஷஹரக்கும், உங்களுடைய ரமலான் மாதத்தில் நீங்க நோன்பு பிடிங்க, வஅத்து ஜகாத் அம்வாலிக்கும், உங்களோட பொருளாதாரத்துக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய ஜகாத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள், வஅதீஉ தா அம்ரிக்கும், உங்களுடைய அதிகாரம் உள்ளவர்களுக்கு நீங்கள் வழிபடுங்கள், தத்குலு ஜன்னத ரப்பிக்கும், உங்களோட ரப்புடைய ஜன்னத்துக்குள்ள நீங்க நுழையலாம். எதெல்லாம் செய்யணும்? அல்லாஹ்வை பயப்படணும், நீங்க 5 நேரத்தை தொழணும், 4 நேரம் இல்லை, 3 நேரம் இல்லை, 5 நேரம்.
ரமலானில் நீங்கள் நோன்பு பிடிக்கணும், ஜக்காத்தை கொடுக்கணும், நீங்கள் உங்கள் தலைவர்களுக்கு நீங்கள் வழிபடணும். தலைவர்களுக்கு வழிபடணும்னா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, சூரா நிசால் 59ல் ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் நீங்கள் வழிபட வேண்டும். ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இடையில ஒரு முரண்பாடு வந்துட்டுன்னு சொன்னா, தலைவர் சொன்னா கேட்கணும், கண்மூடித்தனமா போகக்கூடாது. ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்வின் பாலும் தூதரின் பாலும் சென்று விடுங்கள். குறிப்பாக இந்த அதிகாரம் உள்ளவர்கள் விஷயத்தில் அவர்கள் சில நேரம் பிழை செய்வாங்க, தவறானவங்களாக இருப்பாங்க. சில ஆட்சியாளர்கள் மோசமாக இருப்பாங்க, சில ஆட்சியாளர்கள் அநியாயம் பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்யறது? ஃபேஸ்புக்கில் இந்த ஆட்சியாளர் மோசமானவர், இந்த ஆட்சியாளர் இப்படி செய்யலாமா? ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளே இருந்தால் செய்யக்கூடாது. எதுவரை என்று சொன்னார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷிராரு அஇம்மத்திக்கும், கெட்ட தலைவர்கள் உங்களுக்கிடையிலே வருவார்கள், தல்அனூன இலைஹிம் வயல்அனூன இலைக்கும், நீங்க அவர்களை சபிப்பீங்க. இந்த மாண்டு போவான், நாசமா போவான், அந்த நாட்டை சீரழிக்கிறான், இவன் அநியாயம் பண்றான், அந்த மாதிரி நீங்க சபிப்பீர்கள், உங்களை அவங்க சபிப்பாங்க. தல்அனூன அலைக்கும் வயல்அனூன அலைக்கும். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, அஃபலா நுனாபிதுஹும் பிஸ்ஸைஃப், வாளால போராட வேண்டாங்க. லா மா அகாமு ஃபீக்குமுஸ் ஸலாம், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டு வரைக்கும் அதிகாரத்துக்கு எதிராக நீங்க போகாதீங்கன்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, அல்லா நுனாசி அல் அம்ர அஹ்லஹு இல்லா அன் தரவு குஃப்ரன் பவாஹன் ஐந்தக்கும் ஃபீஹி மினல்லாஹி புர்ஹான், அல்லாஹ்விடத்தில் தெளிவான ஆதாரம் உள்ள ஒரு குஃப்ரை அவர்கள் செய்தாலே தவிர அவர்களுடைய அதிகாரத்துக்காக நீங்கள் போட்டி போடாதீர்கள். இஸ்பிரு, பொறுமையாக நீங்க இருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ரஆ மின் அமீரிஹி ஷைஅன் யக்ரஹுஹு ஃபல்யஸ்பிர், உங்களுடைய அமீரிடத்தில் வெறுக்கத்தக்க ஒரு விஷயத்தை கண்டா நீங்க பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அவங்க மோசமாக நடப்பாங்க, உங்களோட தொழுகையை பிற்படுத்துவாங்க. கேட்டாங்க சஹாபாக்கள், தொழுகையை பிற்படுத்தினா என்ன செய்யறது? டைமுக்கு தொழுங்க, அவர் வந்தால் அவரோட சேர்ந்து தொழுங்க நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அமீர்மார்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்களோட விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்கணும். பொதுவெளிகளில் அவங்களை அவமானப்படுத்துவது, அவங்களுக்கு எதிராக பேசுவது என்பதெல்லாம் அது ஒரு சரியான ஒரு மன்ஹஜில் உள்ள வழிமுறை அல்ல. இந்த விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க, இந்த மார்க்கத்தை எத்தி வைக்க சொன்னாங்க. இந்த செய்திகளை, நிறைய விஷயங்கள் நான் மிக சுருக்கமாகத்தான் உங்களுக்கு செய்திகளை சொல்றேன். மார்க்கத்தை எத்தி வைங்கன்றாங்க. எப்படி சொன்னார்கள்? என்ன சொன்னாங்க? நல்லரல்லாஹு இம்ரான் சமிஅ மகாலதி, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை செழிப்பாக்கட்டும், அவருடைய முகத்தை செழிப்பாக்கட்டும், அவர் என்னுடைய வார்த்தையை கேட்டு மனனமிட்டு சும்மா அத்தாஹா இலா மல்லம் யஸ்மஅஹா, இந்த செய்தியை கேட்காதவர்களிடம் இந்த செய்தியை கொண்டு போய் ஒப்படைக்கிறாரே, அவருடைய முகத்தை அல்லாஹ் மிளிரச் செய்யட்டுமாக. ஃபருப்ப ஹாமிலி ஃபிக்ஹின் லா ஃபிக்ஹ லஹு, எத்தனையோ பேர் செய்திகளை சுமந்து செல்கிறார்கள், ஆனால் அவர்களை விட நீங்க கொண்டு போய் மெசேஜை சொல்லுவீங்களே, அவர்கள் இவங்களை விட விளக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னாங்க. செய்திகளை பல்லிகு அன்னி வலவ் ஆயா, இந்த மார்க்கத்தை நீங்கள் ஒரு வசனம் தெரிந்தாலும் அதை நீங்கள் எத்தி வச்சிருங்க. மார்க்க விஷயங்கள் நமக்கு இப்படித்தான் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நமக்கு வந்தது. ஒரு காலம் இருந்தது, எழுத்து துறையே இல்லை, மட்டைகளில் ஓலைகளில் எலும்புகளில் எழுதி வச்சாங்க. இன்றைக்கு ஏடுகளையும் தாண்டி ஒரு சாதாரணமான ஒரு கம்ப்யூட்டரில், ஒரு சாதாரணமான ஒரு ஃபோனில் லட்சக்கணக்கான கிதாபுகள் வந்திருக்கிறது. சில மக்தபாத்துகள் இருக்குது, அதில் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 கிதாபு, 80 ஜிபிக்கு கிதாபுண்டா. லெட்டஸில் எழுத்தில் எத்தனை டேட்டாஸ், எத்தனை புத்தகங்களாக அது இருக்கும். இன்றைக்கு அல்லாஹு தஆலா எளிமையாக்கிக்கிறான். இவ்வளவு இமாம் புகாரி ஒரு ஹதீஸ் எடுப்பதற்காக பல நாட்கள் பயணம் செய்வார்கள், அங்கே போய் அந்த ஹதீஸ் எடுக்காம வந்திருக்காங்க. இமாம்கள் அவ்வளவு பிரயாணம் செஞ்சாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த இல்ம் இன்னைக்கு எவ்வளவு நவீனமாக நமக்கு தந்திருக்கிறான். அதை புத்தகமாக மட்டுமல்ல, நவீன வடிவத்தில் புத்தகம் இருக்குது, அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு மிகவும் அல்லாஹு தஆலா இலகுவாக நமக்கு தந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலாசுன், 3 விஷயம் இருக்கிறது, லா யுகில்லு அலைஹின்ன கல்பு முஃமினின், ஒரு மூமினுடைய விஷயம், அந்த 3 விஷயங்களில் மூமினுக்கு அது மாறு செய்யாது. இஹ்லாசுல் அமல், எந்த ஒரு வேலையை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக அதை செய்யணும். ஒரு மூமின் அதுக்கு அவன் மாறு செய்ய மாட்டான். எதை செஞ்சாலும் பப்ளிசிட்டிக்காக அல்லது விளம்பரத்துக்காக அல்லது 4 பேர் பாராட்டுவதற்காக நீங்கள் அதை கொஞ்சமாவது நினைச்சிங்கண்டா அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்க்கப்படாது. ஏன்? உலகத்தில் நீங்கள் மிக்ஸ் ஆகிட்டீங்களே இஹ்லாஸை, பிற மனிதர்களுக்கு அல்லது உலகத்தில் இவனுக்கு ஹெல்ப் பண்ணினா இவன்கிட்ட இன்ன ஹெல்ப் நம்ம எடுக்கலாம். நம்ம சில நேரம் அவர்கிட்ட வேற ஒன்றே எதிர்பார்த்திக்க மாட்டோம்.
நாம் உதவி செய்கிறது யாருக்குண்டா, யார் நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நம்மளுக்கு ஏவங்க வருவானோ அந்த மாதிரி ஏழையை பார்த்து உதவி செய்கிறது. என்னன்னா பெனிஃபிட்டு அவன்கிட்ட காசு பணம் அல்ல, புகழ் அல்ல. நாளைக்கு நமக்கு என்ன சரி நடந்தா இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், அந்த மாதிரி செஞ்சாலும் அது இஹ்லாஸ் அல்ல. நீங்கள் எதை செஞ்சாலும் அவன்கிட்ட லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, இவன் எனக்கு நன்றி செலுத்தணுண்டோ அல்லது இவன் எனக்கு உபகாரம் செய்யணுண்டோ நான் நினைக்கல, நான் செய்கிறது அல்லாஹ்வுக்காகத்தான். அதில் அர்த்தம் உதவி செய்யப்பட்டவர் கணக்கெடுக்காம வைக்கணுமாண்டா இல்லை. நாங்கள் மல்லம் யஷ்குரின் நாஸ ஃபலம் யஷ்குரில்லா, அல்லாஹ் மனிதனுக்கு நன்றி செலுத்துறனா அல்லாஹ்வுக்கே நன்றி செலுத்தல. எனவே அதாவது யார் உபகாரம் செய்யப்பட்டாங்களோ அவங்க நன்றியோட இருக்கணும். ஆனால் உபகாரம் செய்கிறவர் இவர் எனக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால், உதவி செஞ்ச ஹாஜியார் ரோட்டில் போனால் அவர் கொஞ்சம் உடுப்பெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு போகணும், மரியாதையாக போகணும், இதெல்லாம் அவங்க செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கடா, இது இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமானது. அதே மாதிரி சொன்னாங்க ஒன் நசீஹத்து லிஉலில் அம்ர், ஆட்சியாளர்கள் தவறு செய்தால் அவர்களுடைய விஷயத்திலே நலம் நாடுவது, உபதேசம் செய்வது. வலுசூமுல் ஜமாஅ, இஸ்லாமிய சமுதாயம் ஒரே அமைப்பாக ஒரு ஆட்சியாளருக்கு கீழே இருந்தால் அதிலே பிரிவினை உண்டாக்காமல் அந்த ஆட்சிக்கு கீழே இருப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்னு மாஜால இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. எனவே இது முக்கியமான ஒரு விஷயமாகும் சகோதரர்களே. அதே மாதிரி இந்த உலகத்தில் மனித கண்ணியம் என்பது பொருளாதாரத்தாலேயோ அல்லது நிறத்தாலேயோ அல்லது அஜமி அரபி என்கிற இந்த மொழியாலேயோ அல்லது மேற்கத்தியம் அல்லது கீழத்தேயம் என்கிற நாட்டாலேயோ அது உண்டாகிறதல்ல. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எப்படி, அதாவது இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளில் சொன்னாங்க, யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய ரப்பு ஒருத்தன் தான், வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களோட தந்தை ஒருவர் தான், அலா லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமி, ஒரு அரபிக்கு அஜமியை விட எந்த விதமான சிறப்பும் இல்லை. நான் அரபி இல்லையா, நீ அரபின்னா நான் என்ன செய்ய, திஸ் இஸ் லாங்குவேஜ், இது லாங்குவேஜ் தான், இது ஒரு பாசை தான். நீ அரபு பேசினாப்புல நாங்கள்லாம் அடிமைகள் அல்ல, நாங்கள் தரம் குறைஞ்சவர்கள் அல்ல, உன்னோட லாங்குவேஜ் எல்லாம் உனக்கு பொருளாதாரம் தந்திருக்கிறான், அதனால நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, நீ அரபு பேசினாத்துல நீ அரபி, எனவே அஜமி உன்னை விட கீழல்ல, அரபி அஜமியை விட அரபிக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது. ஒலாலி அஜமியின் அல அரபி. அதே மாதிரி அடுத்த பக்கம் மாறி சொன்னாங்க, அஜமி அரபி அல்ல, அதாவது வெள்ளையா இருக்கிறவனுக்கு கருப்பனை விட வெள்ளையனுக்கு மதிப்பல்ல, அதே மாதிரி வெள்ளையனை விட கருப்பனுக்கு மதிப்பல்ல, இது எல்லாம் இல்லா பித்தக்வா, இறையச்சம் தான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர் அல்லாஹ்விடத்தில் இறையச்சம் உள்ளவராக இருப்பார். இல்லா பித்தக்வா, இறையச்சம் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. முஸ்னத் அஹ்மதுல இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அதே மாதிரி சொன்னாங்க, ஒரு மூமின் யார், இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அதாவது வாப்பா மூத்தா போகிற நேரத்தில் இருக்கிறார், அவர்கிட்ட போய் வாப்பா உங்களுக்கு என்னான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பிரியாணி ஒன்று வாங்கிட்டு வேண்டாம் சொல்லுவாங்க? இல்லை, அந்த நேரம் உங்கள்கிட்ட என்ன சொல்லணுமா, எனக்கு காணி இருக்குது வாப்பா, அது எல்லாரும் பங்கு வச்சு எடுத்துக்கொள்ளுங்கப்பா, எனக்கு இன்ன விஷயம்ப்பா, இதை இப்படி அது இம்பார்ட்டன்ட். அவர் போக போகிறாருண்டா அதை தான் சொல்லுவார். பழைய வரலாற்று கதையெல்லாம் கூட பேசிக்க மாட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அது தேவையில்லை. இப்போ அவர் என்ன இம்பார்ட்டன்ட் அதான் சொல்லுவார். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த இறுதி ஹஜ்ஜில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வடிகட்டப்பட வேண்டிய, கோல்டால தங்கத்தால் எழுதப்பட வேண்டியது. இது சொல்றதுன்றது ஒரு சபையில் சொல்லி முடிக்க இயலாது. இது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு அமர்வு, கிட்டத்தட்ட ஒரு 30-40 மணித்தியாலம் பேசக்கூடிய அளவுக்கான செய்திகள் இருக்கு. ரசூலுல்லாஹ் அலா உஹ்பிருக்கும் பில் முஃமின், மூமின்டா யார் என்று சொல்ல வேண்டாங்க, மன் அமினஹுன் நாசு அலா அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், அவர்கள் யாருடைய விஷயத்தில் இவன் என்ற பொருளாதாரத்துக்கு ஒன்றும் செய்ய மாட்டான், இவன் என்ற மான மரியாதைக்கு ஒன்றும் செய்ய மாட்டான் என்று மக்கள் அச்சமில்லாமல் இருக்கிறார்களோ அவன் தான் மூமின்ண்டாங்க. அப்படின்னா விளங்குதா என்னண்டு? இப்போ நான் மூமினா இருக்கணும்டா, மக்கள் என்னை பற்றி அச்சமில்லாமல் இருக்கணும், இவர் நல்ல மனுஷன், நமக்கு நம்மளோட பொருளாதாரத்தை இவர் அபகரிக்க மாட்டார், நம்மளோட மான மரியாதையை போக்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு அச்சமில்லாத நிலையை யார் அடைகிறாரோ அவர்தான் மூமின் என்று சொன்னார்கள். வல் முஸ்லிம் என்பது மன் சலிமன் நாசு மின் லிசானிஹி வ யதி, அவன் நாவால் எனக்கு எந்த பிரச்சனை, என்னை பற்றி அவன் எதுவுமே வெளியே பேச மாட்டான், அவன் எனக்கு அடிக்க மாட்டான், என்னை பற்றி தப்பாக அவன் பேச மாட்டான் என்ற நிலையில் அவன் இருக்கணும். ஒல் முஜாஹித், போராளியார், மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தஆத்தில்லாஹ், முதலாவது அவன் போராளின்னா அவனோட நஃப்ஸோட ஃபைட் பண்ணணும், அவன் அல்லாஹ்வுக்கு அதை வழிபட வைக்கணும், பள்ளி தொழுகிறதுக்கு அவனை தூண்டணும், அவனுக்கு மார்க்க சபைகளுக்கு அவனை போக வைக்கணும்,
அவனுக்கு நல்ல கர்மங்களில் ஈடுபட வைக்கணும், தர்மத்தை அந்த மனசு ஏவணும், பாவத்தை தடுக்கணும். நஃப்ஸ எப்பவுமே நஃப்ஸோட நஃப்சுல் லவ்வாமான்னு சொல்லுவாங்க. மனித நஃப்ஸுகளை மூணா பிரிப்பாங்க. ஒன்று நஃப்சுல் அம்மாரா, பாவத்தை ஏவுறது, இது மனுஷன் நஃப்ஸுடைய இயற்கை தான். ரெண்டாவது நஃப்சுல் லவ்வாமா, என்னத்தை செஞ்சாலும் நம்மளை நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ என்னத்தை தான் செஞ்சிட்டா, நீ என்ன பெருசா செஞ்சா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்டு நம்மளை சீர்திருத்திக்கிட்டே இருக்கும். இன்னொன்று நஃப்சுல் முத்மஇன்னா, மூணாவது அமைதியட. குர்ஆன் வசனம் ஓதினா அதுக்கு அங்கால் அதுக்கு எதுவுமே இல்லை, அப்படியே நம்பும், அப்படியே அமைதி அடையும், அமைதி அடைந்த ஆத்மா. எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையும் இந்த விஷயங்களையும் அவன் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத இல்லா முஃமினுன், ஒரு மூமினை தவிர யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே சொன்னார்கள் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலேயும் இந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம ஒரு மணித்தியாலம் முடிஞ்சுது. அதனால் இந்த தலைப்புற இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் எல்லா விஷயங்களையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த இயலாது. பிறருடைய அநியாயம், பிறருடைய விஷயத்தில் நீங்கள் ஏதாவது உரிமைகளை நீங்கள் எடுத்திருந்தால் அதை நீங்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று அந்த இடத்துல நமக்கு உபதேசம் பண்ணினாங்க. அதே மாதிரி அதாவது ஜாகிலிய பழக்கத்தில் சில பேச்சுவார்த்தைகளை செய்கிறத ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தடை செய்தார்கள். அமைதியை கடைப்பிடிக்குமாறு எல்லா கட்டங்களிலும் தடை செய்தார்கள். தஜ்ஜாலுடைய சோதனைகளை பற்றியும், தஜ்ஜால் என்றால் யார் என்பதை பற்றியும் சொன்னார்கள். பெரும் பாவங்களில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்பதை தடை செய்தார்கள். சகோதரத்துவத்தை பேணி நடக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் பண்ணினார்கள். இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. கேட்ட விஷயங்களை நானும் நீங்களும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முழுமையான ஒரு முஸ்லீமாக, அல்லாஹ்வுக்கு வழிபட்டவனாக, நாம் அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தர வேண்டும். எந்த நிலையிலும் இல்முடைய மஜ்லிஸை தேடி அந்த மஜ்லிஸிலே அமைதி பெறுகின்றவர்களாக நாங்கள் ஆக்க வேண்டும். நமது நேரங்கள் பொன்னானது, அது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மாபெரும் நிஅமத். அந்த நேரங்களை நாம் வீணடித்த குற்றவாளிகளாக நாளைய மறுமையில் நிற்கின்ற அந்த ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாக்கணும். எப்போதும் நமக்கும் இந்த குர்ஆனுக்கும் இடையிலே உள்ளத்தாலும் உடலாலும் நாங்கள் அந்த குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக அல்லாஹு தஆலா எங்களை ஆக்கணும். நம்மை விட்டு மறைந்து சென்ற நமது குழந்தைகள், நமது உறவுகள், நமது பெற்றோர்களை அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம்மை அவர்களையும் சந்திப்பதற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்ய வேண்டும். நம்மை விட்டு மறைந்து சென்ற நமது சகோதரர்களை அல்லாஹு தஆலா மன்னிக்க வேண்டும். அண்மையில் முக்கியமான ஒரு சகோதரர் மறைந்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு சகோதரர் நான் கேள்விப்பட்டேன். அந்த சகோதரர் இந்த மஜ்லிஸில் கூட வந்திருப்பார் நினைக்கிறேன். அல்லாஹ் அந்த சகோதரருடைய பாவங்களை மன்னிக்கட்டும். அவர் வாழ்நாளிலே செய்த அந்த என்ன பேர் வர சகோதரர் ஹம்சா, அவருக்காக இந்த இடத்துல நீங்கள் துவா செய்யுங்க. அவர் நம்மளோட இருந்த நேரங்களில் நமக்கு சில நேரம் தவறு செய்திருக்கலாம், இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது தவறு செஞ்சிருக்கலாம், அவர் மனிதன் என்ற வகையில் பாவங்களை செஞ்சிக்கலாம். யா அல்லாஹ் அந்த சகோதரரை மன்னிச்சு அவரையும் நம்மையும் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த இடத்துல யா அல்லாஹ் எங்களை சந்திக்கவே. யா அல்லாஹ் அந்த சொர்க்கம் தான் நம்மளோட வாழ்க்கையில் உண்மையான லட்சியம். அதை அடைவதற்கு எனக்கும் என் நண்பர்களுக்கும் என்னுடைய குடும்ப உறவினர்களுக்கும் நம்மை விட்டு மறைந்து சென்ற நம்முடைய உறவுகளுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு عند الله وأقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.